ஏழாம் வீட்டு அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரம் புதனுக்குரியது. அந்த புதன் திசையே நடக்கிறது. அந்த புதன் திசை 6ஆம் வீட்டு திசை. அப்ப இந்த 6ஆம் வீட்டு திசை என்றால் யாரால் பிரச்சனைகள் வரும்? நோயால் பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு துரோகத்தை பெரிதாக சந்திக்க போகிறார். பதவிக்கு வந்து ஆட்சியை பிடித்தாலும் ஒரு வருட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பதவியை சமாளித்து அந்த நிலைமையை சரிகட்டி உட்கார வைப்பது என்பது மிகுந்த சிரமப்படுவார். ஆனஸ்டான ஒரு சப்போர்ட் இருக்குது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன துணிவோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள இயலாது. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய காலகட்டப்படி பதவி ஏறுவது கூட ஒரு வகையில் பிரச்சனை தான். இந்த சைடு குதிச்சா முள்ளு, இந்த சைடு குதிச்சா சாக்கடை, எங்க குதிக்கிறதுங்கிற நிலைமையில தான் பிரச்சனை. அப்படிதான் இருக்குது ஜாதகம். வணக்கம் நேயர்களே, ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மிகப்பெரிய விஐபி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திடீர்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவருடைய ஜாதகத்தை எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எனக்கு கிடைத்த பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 20/3/1954 சேலத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம், ரிஷப லக்கணம், விருதி நாமயோகம், கௌளவ கரணம். ஐயா அவர்களுக்கு தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது புதன் திசையில் சுக்கிர புத்தி. அதாவது ஐயா அவர்களுடைய ஜாதக சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் திசையானது ஐயாவுக்கு 6வது திசை. பொதுவாக 6வது திசை ஜாதக அடிப்படையில் ருணஸ்தானம் அப்படி என்று சொல்லுவார்கள். ருணம், நோய், கடன், பகை, இந்த மாதிரி ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய திசை. அந்த 6வது திசை புதன் திசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2019 சனி திசையில் குரு புத்தி ஆரம்பித்த காலகட்டங்களில் பொதுவாக ரிஷப லக்கணங்களுக்கு குரு ஆகாதவர். அந்த குரு அவருடைய லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைந்திருக்கிறார்கள். அது ஒரு வகை சிறப்பு. சுக்கிரனோடு சூரியன் இணைவது, அதுவும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சூரியன் இணைந்ததால் அவர் ஏற்கனவே முதலமைச்சர் பதவியை அடைந்திருக்கிறார். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த புதன் திசைக்கு முன்பு அவருக்கு நடந்த திசை பார்த்தீங்கன்னா சனி திசை. அந்த சனி திசை காலகட்டங்களில் அவருக்கு சூரியனும் சுக்கிரனும் இணைந்து பதவி ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நடப்பது புதன் திசை. அந்த புதன் வந்து இவருடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரமாக வருகிறது. இங்கே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அப்பொழுது இந்த புதன் திசை சுய புத்தியானது இவருக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா 2021 இந்த புதன் திசை துவங்கி இருக்குது. அப்ப இந்த 2021 இருந்தே எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஆட்சி நடத்துவதில் சிறிது தடுமாற்றங்கள் கொடுக்கிறது இயற்கையை. கொரோனா காலகட்டம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவர் ரொம்ப கடுமையான பாடுபட்டார். அதன் பிறகு ஆட்சி காலம் முடிவடைகிறது. ஆட்சி காலம் முடிவடைந்த பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை புதன் திசையில் சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தி காலகட்டங்கள் அவருக்கு சில சப்போர்ட் பண்ணும். அரசியல் பலம், கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக பல கட்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள், இவரை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக பல பேர்கள் அழைப்பு விடுத்து வருவார்கள். இதுல மிக கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷப லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி விருச்சகம் ராசி, அதாவது செவ்வாய் பகவான் அதற்கு அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அங்கு வலுவாக அமர்ந்திருக்கிறார். அந்த செவ்வாய் பகவான் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரமானது கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரம். அவருக்கு அந்த புதன் திசையே நடக்குது. அந்த புதன் திசை அவருக்கு எதிரிடை நட்சத்திரமாக வருகிறது. அதாவது ஜாதகத்துல எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க.
7ஆம் வீட்டு அதிபதி திசை வருகிறது. அந்த 7ஆம் வீட்டு அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரம் புதனுக்குரியது. அந்த புதன் திசையே நடக்கிறது. அந்த புதன் திசை 6ஆம் வீட்டு திசை. அப்ப இந்த 6ஆம் வீட்டு திசை என்றால் யாரால் பிரச்சனைகள் வரும்? நோயால் பிரச்சனைகள் வரும். அப்ப எடப்பாடி ஐயா அவர்கள் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். இரணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அப்போ உடல்நிலையில் அவர் மிகுந்த கவனம். கண்ணுல கூட பிரச்சனையை உண்டு பண்ணலாம். கண் டிசீஸ் கூட வந்து ஏதாவது லென்ஸ் வைக்கிற மாதிரியோ ஏதாவது சூழ்நிலைகளோ வரும். இப்படி உடல் ரீதியான கஷ்டங்களை தேர்தலுக்கு முன்பு அவர் சந்தித்து விட்டால் இவருக்கு இந்த புதன் திசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷமானது விலகி அது ஒரு ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஒருவேளை உடல்நிலையில் பாதிப்பு இல்லை எனில் நண்பர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு துரோகத்தை பெரிதாக சந்திக்க போகிறார். அப்ப அந்த நண்பர்கள் மூலியமாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கூட்டணிக்கு வந்தவர்களாக இருக்கலாம், கூட்டணிக்கு வருவேன் என்று சொல்பவர்களாக இருக்கலாம், அல்லது கூட்டணிக்கு வந்த பிறகு பிரச்சனையை கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் களத்தில் இவர் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான சூழல்கள் இருந்தாலும் அந்த சுக்கிர புத்தியானது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய அந்த சூரிய புத்தியானது இவருக்கு அந்த சூரிய புத்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. அந்த சூரிய புத்தி பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லைங்கும் போது அந்த சூரிய புத்தி காலகட்டம் 2027 கடைசியில வருது. அப்போ பதவிக்கு வந்து ஆட்சியை பிடித்தாலும் ஒரு வருட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பதவியை சமாளித்து அந்த நிலைமையை சரிகட்டி உட்கார வைப்பது என்பது மிகுந்த சிரமப்படுவார். இதுக்கு நம்ம ஜெயிக்காமே இருந்திருக்கலாமே, இவ்வளவு சிரமப்படணுமா அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும். ஏன்னா இவருக்கு முடக்கு நட்சத்திரமாக ஹஸ்தம் நட்சத்திரம் வருகிறது. இவருடைய நட்சத்திரமே ஹஸ்த நட்சத்திரம் தான். அதுவே முடக்கா வருது. புதன் யோகியாக வந்தாலும் செவ்வாய் அவயோகியாக வருகிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஏழுக்குரியவர் என்றாலே பார்ட்னர்ஷிப். நம்ம கட்சிக்கு கூட்டணியா வரக்கூடிய நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், மனைவி, இப்படி நமக்கு எதிர்படக்கூடிய சொந்த பந்தங்கள், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடியது அனைத்துமே புதன் தான். மந்திரிகள் கூட புதன் தான். அப்ப அந்த செவ்வாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமே புதன் நட்சத்திரம் தான். ஒருவேளை இந்த புதன் யோகியாகவும் வருகிறார், அதே புதன் எதிர் நட்சத்திரமாக வருகிறது. எதிரிகளால் நன்மை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒருவேளை எதிரிகள் இவருக்கு பலம் சேர்த்து இவரை பதவியில் உட்கார வைத்து விட்டு அழகு பார்த்து விட்டு ஓராண்டுகளுக்கு பிறகு கூட்டணியை முறித்துக் கொள்வேன் என மிரட்டல் விடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையே இந்த தேர்தல் சந்திப்பார். ஒரு முழு மன திருப்தியோடு நமக்கு முழு ஒரு ஹானஸ்டான ஒரு சப்போர்ட் இருக்குது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன துணிவோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ள இயலாது. கடுமையான டஃப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜெயிப்போமா மாட்டோமான்னு கடைசி வரைக்கும் லேப்டாப் தான். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் இவருக்கு வெற்றி ஏற்பட்டாலும் பயத்தை தான் கொடுக்கும். இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீயா இருக்கார் இல்லையா, இப்ப கூட ஃப்ரீயா இருக்காருன்னு சொல்லலாம். தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகு மிகுந்த சென்சிட்டிவ் ஆயிடுவார். மிக மனசு வந்து மன உளைச்சலாவே இருக்கும். ஏதோ ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய காலகட்டப்படி பதவி ஏறுவது கூட ஒரு வகையில் பிரச்சனை தான். அடிச்சு பிடிச்சு பதவிக்கு வந்தாலுமே அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணிகளை சேர்த்து கைகோர்த்து நண்பர்களோடு கைகோர்த்து இந்த தேர்தலோடு முற்றுகை இடுவதுங்கிறது மிக மிக சவாலான ஒரு தேர்தல் தான் இவர்களுக்கு. சரி, எதிராளியுடைய ஜாதகம் இவருக்கு ஆப்போசிட்டா நிற்கக்கூடிய நம்ம கட்சிகள், திமுக இருக்காங்க, பல கட்சிகள் இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இவர் ஜாதகத்தை விட வலுவா இருக்காங்கிறத பொறுத்து தான் இவருக்கு வெற்றி வாய்ப்பு அமையும். அல்லது இது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள்ல எதிரிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால இந்த தேர்தலில் இவர் வெற்றி அடைவார் அப்படின்னு ஒரு முழு மனதோடு என்னால் சொல்ல இயலவில்லை.
அதே சமயத்தில் தோல்வி அடைவார் அப்படின்னு ஒரு முழு மனதோட சொல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா எதிரி மூலியமாக நன்மை அடைய வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கிறது, எதிரி மூலியமாக துரோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இது எப்படின்னா ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயம்னு சொல்லலாம். நம்ம கேப்டன் இருக்கார் இல்லையா, நம்ம மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டாம். எப்படின்னா கோபம் வந்தா யாரையாவது டப்புன்னு அடிச்சுட்டு வரோம். அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க, அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கோபம் வந்தா டப்புன்னு அரைஞ்சிருவாராம். அரைஞ்சிட்டு அந்த கோபத்தையே வெளிப்படுத்திடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மனசு வருத்தப்பட்டு நம்ம ஏன் கோவப்பட்டோம், நம்ம ஏன் அரைஞ்சோம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இவன் ஃபீலிங் என்ன பண்றான், நம்மளை தப்பா நினைச்சிருப்பானே, அவன் மனசு காயப்பட்டிருக்குமே அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணி அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை தடவி கொடுத்து, சாரிப்பா மன்னிச்சிரு ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் மனசை குளிரவும் வச்சிருவாராம். அது மாதிரி எதிரிகளால் இவருக்கு நன்மையும் உண்டு, எதிரிகளால் தீமையும் உண்டு. இந்த அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தி மாதிரி தான். இவர் பிடிக்கிற முனையை பொறுத்து அது எப்படி வேணாலும் வரும். ஒரு படத்துல சொன்ன மாதிரி தான், இந்த துப்பாக்கி முன்னாலேயும் சுடும் பின்னாலேயும் சுடும் அப்படின்னு குள்ளக்கமல் ஒரு படத்துல சொல்லுவார். அந்த கதையா இருக்குது. கொஞ்சம் டஃப்பான தேர்தலை தான் இது காட்டுகிறது. ஈஸியா வெளியே ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டவில்லை. அதனால இந்த தேர்தல் களம் என்பது மிகுந்த ஒரு போட்டியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஜாதகத்தில் பெரிய அளவிற்கு பலம் இல்லை, அதே சமயத்தில் பலகீனமும் இல்லை. என்னடா இது, ஏதாவது ஒண்ணு இங்கிட்டு சொல்லு அல்லது அங்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க. மதில் மேல் பூனை மேல ஏறி நிக்குது. மதில் மேல நம்ம என்ன சொல்ல முடியும், இங்க குதிக்குமா அங்க குதிக்குமா, அந்த நிலைமை தான் இருக்குது. ஆனா திருப்தியா இல்லை. இந்த சைடு குதிச்சா முள்ளு, இந்த சைடு குதிச்சா சாக்கடை, எங்க குதிக்கிறதுங்கிற நிலைமையில தான் பிரச்சனை. அப்படிதான் இருக்குது ஜாதகம், உண்மையே சொல்றேன். இதுல நான் பார்த்த வரையில இந்த புதன் திசை இவருக்கு சப்போர்ட்டிவா இல்லை. ஏன்னா ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு புதன் திசையானது எதிர் திசையாகவே இருக்கிறது. அதே மாதிரி திசை எதிரடை, அதாவது இந்த புதன் திசைக்கு எதிரடி திசையில பார்த்தீங்கன்னா சூரியனே வர்றார். இந்த புதன் திசைக்கு எதிர் நட்சத்திரமாக சூரியனே வருகிறார். சூரிய பகவான் தான் அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த அரசியலை குறிக்கக்கூடிய கிரகமே எதிர் நட்சத்திரமாக வரும் பொழுது, அப்போ அதுல எதிர்ப்பு தன் கையே சில நேரத்துல நம்ம கண்ணை குத்திக்குது இல்லையா, நம்ம கை விரல் நம்ம கண்ணை எத்தனையோ முறை குத்துது இனம் தெரியாம. ஏதோ நம்ம தவறுதலா நம்ம கையை நாமே வெட்டிக்கிறோம். அப்படி அல்லாத ஒரு சூழ்நிலைகளை காட்டுகிறது. அதனால ஒரு திருப்தியா இது இப்படிதான் வரும், இவர் ஜெயிப்பாருன்னு அடிச்சு சொல்ல முடியவில்லை. மன்னிக்கவும். அதிமுக தொண்டர்கள், அபிமானிகள் எல்லாருக்கும், எனக்கும், நானும் பலமுறை இரட்டைலைக்கு ஓட்டு போட்டவன் தான். இது இருக்கிற ஜாதகம்னு வரும் பொழுது நம்ம இருக்கிற மாதிரி சொல்லணும், வேற வழி இல்லை. அதனால இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. சரி, வெற்றி வாய்ப்புகளுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்க கூட்டணி வச்சுக்கிற கட்சி தலைமையிலோட ஜாதகம் ஒரு சூழ்நிலை ஒண்ணு, எத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. தெரிந்த பிறகு தெளிவடையலாம், கால சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் நிலை. ஆகையால் ஐயாவுடைய ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.